அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத் ஃபகால அல்லாஹு தஆலா இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் وقال نبينا صلى الله عليه وسلم إذا دخل العشر شد مئزرا وأحيا ليلا وأيقظ أهله أو كما قال عليه الصلاة والسلام. பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, எனக்கும் உங்களுக்கும் ஆரம்பமாக அல்லாஹுவினுடைய அச்சத்தை கொண்டு நான் உபதேசம் செய்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் மீது கடமையாக்கிய எல்லா கடமைகளையும் ஏற்று நடக்குமாறும், எதை விட்டெல்லாம் அல்லாஹ் நம்மை தவிர்ந்திருக்குமாறு உபதேசம் செய்தானோ எல்லா காரியங்களை விட்டும் தவிர்ந்திருக்குமாறும், இறை நம்பிக்கையாளர்களாக வாழ்ந்து இறை நம்பிக்கையாளர்களாக இவ்வுலகத்தை விட்டு விடைபெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை, சூழலை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாய், பாசமானவர்களே, பின்னால் வரக்கூடிய சகோதரர்களுக்கு இடம் பற்றாக்குறையாக, அதனால் கொஞ்சம் நெருக்கமாகவே அமர்ந்து கொள்ளுங்கள். ரமதானினுடைய மாதத்தை நாம் அடைந்து கிட்டத்தட்ட ரமதானினுடைய 3/2 பகுதியை நாம் எல்லாம் நிறைவு செய்திருக்கிறோம். ரமதானினுடைய மிக முக்கியமான கடைசி பகுதியை நாம் அடைந்திருக்கிறோம், அடைய இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக ஒரு நிகழ்வினுடைய ஆரம்பத்தை விட நம்முடைய மார்க்கம் ஒரு நிகழ்வினுடைய முடிவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள் அல்லவா, இன்னமல் அமாலு பில் ஹவாத்திம், செயல்கள் எல்லாம் அதனுடைய முடிவை வைத்து தான் தீர்ப்பளிக்கப்படும். ஒரு மனிதர் வாழும் காலமெல்லாம் கெட்டவராக, பாவம் செய்தவராக வாழ்ந்திருந்தும் அவரினுடைய கடைசி பகுதியில் அவர் மனம் திருந்துவார் என்று சொன்னால் அவரை சொர்க்கத்திற்குரியவர் என்று மார்க்கம் சொல்கிறது. அதுபோலத்தான் வாழும் காலமெல்லாம் செயல்களில் பெரிய அளவிற்கு நாம் தோய்விட இருந்ததற்கு பிறகு மரணிப்பதற்கு முன்பாக கடைசி நேரத்தில் நாம் செய்யக்கூடிய சில நல்ல செயல்களும் கூட நம்மை சொர்க்கத்தில் நுழைய வைப்பதற்கு காரணமாக அமைந்துவிடும். அதனால் தான் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் ஒரு விஷயத்தினுடைய ஆரம்பத்தை விட அதனுடைய முடிவு என்பது மிக முக்கியம் என்பதாக இஸ்லாம் பேசுகிறது. அந்த அடிப்படையில் ரமதானினுடைய சிறப்புகள், ரமதானினுடைய நன்மைகள் எல்லாம் நமக்கு தெரிந்திருந்தும் கூட கொஞ்சம் உலகத்திலே நாம் பொடும்போக்காக இருந்திருந்தாலும் இனி வரக்கூடிய இந்த நாட்கள் தான் ரமதானுக்காகவே முக்கியத்துவமிக்க ஒரு நாட்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள், கான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தஹலல் அஷ்ர், அல்லாஹுவின் தூதர் கடைசி 10 நாளை அடைந்து விட்டால் அல்லாஹுவின் தூதர் ஷித்த மிஸரா, தன்னுடைய கச்சைகளை இடுப்பிலே வலுவாக கெட்டிக்கொள்வார்கள். வ அஹ்யா லைலா, அந்த இரவுகளை அல்லாஹுவின் தூதர் உயிர்ப்பிப்பார்கள். வ ஐகத அஹ்லா, தன்னுடைய உறவுகளை எல்லாம் தூக்கத்திலிருந்து எழுப்புவார்கள் என்று இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு கூறுவதாக கூறுகிறார்கள். அப்ப எல்லா நேரத்திலும் மற்றொரு அறிவிப்பில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், லா அலமு ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரஅல் குர்ஆன குல்லஹு ஃபீ லைலா வலா காம லைலத்தன் ஹத்தா ஸபாஹ் வலா ஸியாம ஷஹ்ரன் காமிலன் கத்து கைர ரமதான். எனக்கு தெரிந்து, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், எனக்கு தெரிந்து ஒரு இரவிலே முழு குர்ஆனை ஓதுவதும், இரவில் நின்று கொண்டு வணங்குவது, ஹத்த ஸபா ஃபஜ்ர் வரை நின்று வணங்குவது, ஒரு மாதம் முழுவதும் நோன்பு நோற்பது, ரமதான் மாதத்தில் மட்டும் அல்லாஹுவின் தூதர் இதையெல்லாம் செய்வார்கள். என்ன சொல்ல வருகிறார்கள் என்று சொன்னால், ஏனைய மாதத்தில் ரசூல் தொழுவார்கள், ஆனால் பெருமளவிற்கு ஓய்வும் எடுத்திருக்கிறார்கள்.
அல்லாஹுவின் தூதர் ஏனைய நாட்களில் குர்ஆன் ஓதுவார்கள். பெருமளவிற்கு அல்லாஹுவின் தூதர் உலக காரியங்களில் ஈடுபடுவார்கள். ஏனைய மாதத்தில் நோன்பு நோற்பார்கள். பெருமளவிற்கு நோன்பை விடவும் செய்திருக்கிறார்கள். ஆனால் ரமதானினுடைய மாதத்தில் முழுமையாகவே இவைகளை எல்லாம் செய்வார்கள் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ரமதானினுடைய கடைசி பகுதிகள், பாக்கியமிக்க இரவுகள், பாக்கியங்களை சுமந்து வரக்கூடிய இரவுகள். நம்முடைய அமல்களில் கொஞ்சம் இத்தனை நாட்கள் நாம் பொடும்போக்காக இருந்திருப்போம். குர்ஆன் திலாவத்தில் பொடும்போக்காக இருந்திருப்போம். ஏனைய அமல்களில் இரவு நேரங்களில் நின்று வணங்குவதில் நாம் பொடும்போக்காக இருந்திருப்போம். ஆனால் இந்த கடைசி 10 நாளை எந்த அளவிற்கு நாம் உயிர்ப்பிக்கிறோமோ அந்த அளவிற்கு நம்முடைய நன்மைகள் பெரும்பாரியாக எழுதப்பட போகிறது. ஆனால் முஸ்லிம் சமூகத்தினுடைய கை சேதம், கடைசி 10 நாட்கள் தான் ஏனைய நாட்களை விட அமல்கள் சுருங்கி விடுகிறது. உலக காரியங்களில் ரசூலை பற்றி சொல்கிறார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரமதானினுடைய கடைசி 10 நாள் வந்துவிட்டால் எங்களை விட்டு தூரமாகி விடுவார்கள். மனைவிகளாக எங்களை விட்டு அல்லாஹுவின் தூதர் தூரமாகி விடுவார்கள். எங்களோடு அல்லாஹுவின் தூதர் சேர மாட்டார்கள். உறவுகளை விட்டு தூரமாகுவது பள்ளியே கதி என்பதாக கிடப்பது. ஆனால் நாம் இதே ரமதானினுடைய கடைசி 10 நாட்களில் தான் உலகத்தினுடைய எல்லா காரியங்களையும் வைத்திருக்கிறோம். நம்முடைய பெருநாளைக்கான ஆடைகளை தேர்வு செய்வதாக இருக்கட்டும், பெருநாளைக்காக ஏனைய ஏழை எளியவர்களை போய் தேடுவதாக இருக்கட்டும், நம்முடைய கபருக்காக அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய நாளை நாம் புறக்கணித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அன்னை ஆயிஷா சொல்கிறார்கள் ரலியல்லாஹு அன்ஹா, கடைசி 10 நாள் அல்லாஹுவின் தூதர் உலக காரியங்களை விட்டு தூரமாகுவார்கள், மனைவிமார்களை விட்டு தூரமாகுவார்கள், உறவுகளை விட்டு தூரமாகுவார்கள், அமல்களிலேயே அல்லாஹுவின் தூதர் காலம் கழிப்பார்கள். என்ன தேவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? சொர்க்கத்திற்காக, சொர்க்கத்தினுடைய ராஜன் அவர்தான் சொர்க்கத்திற்காக சொர்க்கத்தை முதலில் தட்டக்கூடியவர். ஆனால் அன்னை ஆயிஷா சொல்கிறார்கள், இரவு முழுவதும் இரவை உயிர்ப்பிப்பார்கள், இரவிலே நின்று வணங்கிக் கொண்டே இருப்பார்கள். உறவுகளை விட்டு தூரமாகுவது, உலக காரியங்களை விட்டு தூரமாகுவது, ஏன் என்னுடைய ஈமானுக்கே இவ்வளவு நான் அமல் செய்கிறேன் என்று சொன்னால், முஸ்லிம் உம்மத்தே உங்களை நீங்கள் தயார்படுத்துங்கள் என்று அல்லாஹுவின் தூதர் சொல்லாமல் சொல்ல வருகிறார்கள் அவர்களினுடைய செயலின் ஊடாக. ஆதலால் அன்பான உறவுகளே, ரமதான் நிச்சயமாக அடுத்த வருடம் நம்மை சந்திக்கக்கூடும். இதே அளவிற்கு ஆரோக்கியமும் இதே அளவிற்கு ஆயுளும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குமா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆதலால் இந்த 10 நாளை திட்டமிட்ட அமலுக்காக நாங்கள் திட்டமிடுவோம். குடும்பம் குடும்பமாக உட்கார்ந்து பேசுவோம். பெரும் அளவிற்கு அமல்களிலே ஈடுபடுவது. இரண்டாவதாக இந்த 10 நாளில் செய்யப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு அமல் இஅ்திகாஃப் என்று சொல்லப்படும். இஅ்திகாஃப் என்று சொன்னால் உலக காரியங்களை விட்டு நம்மை தூரமாக்குவது, அல்லாஹ்வோடு சரணாகதியாக அடைந்து விடுவது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானிலே சில நாட்கள் 20 நாட்கள் அல்லாஹுவின் தூதர் இஅ்திகாஃப் இருந்திருக்கிறார். ஒரு ஹதீஸில் வரும், அல்லாஹுவின் தூதர் முதல் 10 நாட்கள் இஅ்திகாஃப் இருப்பார்கள். இரண்டாவது 10 நாளில் ரசூல் சொல்வார்கள், இல்லை எல்லோரும் கிளம்பி செல்லுங்கள். லைலத்துல் கத்ரை எதிர்பார்த்து நான் இஅ்திகாஃப் இருந்தேன், அல்லாஹ் எனக்கு வஹி அறிவித்திருக்கிறான், கடைசி 10 நாளில் தான் லைலத்துல் கத்ர் இருப்பதாக. ஆதலால் இப்பொழுது கூடாரத்தை கலைப்போம், கடைசி 10 நாளில் மீண்டும் கூடாரத்தை எழுப்புவோம் என்று அல்லாஹுவின் தூதர் சொல்வார்கள். வாழும் காலம் முழுவதும் அல்லாஹுவின் தூதர் இஅ்திகாஃப் இருந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நொடியும் நன்மைகளாக எழுதப்படும். நாம் தொழுகிறோம் என்று சொன்னால் அந்த தொழுகையினுடைய நேரத்தில் நன்மை எழுதப்படும். ஜும்மாவினுடைய ஹுத்துபாவை கேட்கிறோம் என்று சொன்னால் இந்த ஹுத்துபா முடியக்கூடிய வரை நன்மை எழுதப்படும். அதற்கு பிறகு நம்முடைய காரியங்களை நோக்கி நாம் செல்வோம், வானவரும் சென்று விடுவார். ஆனால் இஅ்திகாஃப் என்பது ஒவ்வொரு நொடியும் 24 மணி நேரமும் நன்மை எழுதப்படும். அல்லாஹுவினுடைய ஆலயத்தில் அமர்ந்திருந்தார், அல்லாஹுவினுடைய ஆலயத்தில் தொழுகை எதிர்பார்த்து அமர்ந்திருந்தார், அல்லாஹுவுக்காக வேண்டி தன்னை உலக காரியங்களை புறக்கணித்து அல்லாஹுவினுடைய மஸ்ஜிதில் அமர்ந்திருப்பதே ஒரு பெரிய நன்மை. ரப்பிஃபிர், வானவர் சொல்வாராம், அல்லாஹு மக்ஃபிர், அல்லாஹுவே இவரை நீ மன்னிக்கணும், அல்லாஹுவே இவருக்கு நீ அருள் பாலிக்கணும் என்பதாக மஸ்ஜிதில் அமர்ந்திருக்கும் வரை வானவர்கள் நமக்காக பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறார்கள். அதனால்தான் இஸ்லாமிய உம்மத் ரமதானினுடைய மாதத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
காலம் தொட்டவர்களாக ஈத்திகாஃபினுடைய விஷயத்தில் அதிகம் கவனம் செலுத்தியிருக்கிறார்கள். ஆதலால் வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் முழுமையாக 10 நாளில் ஈத்திகாஃப் இருப்பது அதுதான் மிக ஏற்றமானது. இல்லை, சில சந்தர்ப்பங்கள், சில சூழல்கள், குடும்பத்தினுடைய விவகாரங்கள், வாழ்க்கை பயணத்தை கொஞ்சம் ஓட்ட வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது. அதனால் ஒரு 2 நாட்கள் எனக்கு கிடைக்கிறது, ஒரு 3 நாட்கள், அதையேனும் ஈத்திகாஃபில் நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். சிலருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முழுமையாகவே 10 நாளை தந்திருப்பான். எல்லோருக்கும் தர முடியும். சந்தர்ப்பம், சூழல், நம்முடைய மனம் கொஞ்சம் இலக்கமாக இருக்கிறது. ஆதலால் வாய்ப்பு இருக்கிறது, ஒரு 2 நாள் இருக்கிறதா, இருந்து கொள்ளுங்கள், ஈத்திகாஃபினுடைய நன்மை கிடைக்கும். 3 நாட்கள் இருக்க முடியும், 4 நாட்கள் இருக்க முடியும். எப்பொழுதும் ரமதானிலும் ஈத்திகாஃப் இருக்க முடியும். கைர ரமதான், ரமதான் அல்லாத நாட்களிலும் இது ஒரு அமல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் உமர் அவர்கள் வருவார்கள், அல்லாஹ்வின் தூதரே, ஜாஹிலியாவினுடைய காலத்தில் நான் ஒரு நேர்ச்சை வைத்திருந்தேன். மஸ்ஜிதுல் ஹராமிலே ஒரு நாள் ஈத்திகாஃப் இருப்பதற்கு நான் நேர்ச்சை வைத்திருந்தேன். ரசூல் சொல்வார்கள், போய் நிறைவேற்றி விட்டு வாருங்கள் என்பதாக. அதனால் ரசூலினுடைய வழிமுறை என்பதை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், காலம் காலமாக அல்லாஹுவின் தூதர் 10 நாட்கள் நிரப்பமாக ஈத்திகாஃப் இருந்திருக்கிறார்கள். 20 நாட்கள் நிரப்பமாக ரசூல் ஈத்திகாஃப் இருந்திருக்கிறார்கள். வாய்ப்பு இல்லை, அல்லாஹ் சந்தர்ப்பம் கொடுத்தவர்களுக்கு ஒரு பெரும் பாக்கியம். இந்த 10 நாள் ஈத்திகாஃப் அமர்ந்து விட்டால் போதும், காலம் முழுவதும் நன்மை. கிட்டத்தட்ட லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்ளலாம். இரவிலே நின்று எப்படியும் வணங்கப் போகிறோம், எப்படியும் நாம் குர்ஆன் ஓதப் போகிறோம், எப்படியும் நாம் திக்ர் ஸலவாத்துகளை சொல்லப் போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், லைலத்துல் கத்ர் நிரப்பமாக கிடைத்துவிடும். இல்லை, சந்தர்ப்பம், குடும்ப சூழல், பிரச்சனை இல்லை. உங்களுக்கு கிடைத்த நேரத்தை பள்ளியிலே ஈத்திகாஃப் இருங்கள். 2 நாட்கள் முழுமையாக இருங்கள். அல்லது மக்ரிபில் இருந்து சகர் வரை எனக்கு வாய்ப்பு கிடைக்கிறது, செல்லாதீர்கள், ஈத்திகாஃபினுடைய நியத்திலே உள்ளே வந்து அமர்ந்து கொள்ளுங்கள். மக்ரிபுக்கு பிறகு எனக்கு ஒரு ஓய்வு இருக்கு, மறுநாள் சகர் வரை என்னால் ஈத்திகாஃப் இருக்க முடியும். கிடைக்கிறதா, அல்ஹம்துலில்லாஹ், வந்து அமர்ந்து கொள்ளுங்கள். என்ன வாய்ப்பு கிடைக்கிறதோ அமலுக்கு அந்த வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அல் குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்கிறான், மஸ்ஜிதில் ஈத்திகாஃப் இருங்கள் என்பதாக. இதுதான் நன்மை என்று ரசூலால் தெளிவாக வர்ணிக்கப்படவில்லை. காரணம், இதனுடைய நன்மையை பேசி மாற முடியாது, அவ்வளவு நன்மைகள் ஈத்திகாஃபில் இருக்கிறது. காலம் தொட்டு, இது ரசூலினுடைய அமல் அல்ல, காலம் தொட்டு நம்முடைய தகப்பன் ஆதம் காலத்திலிருந்து வரக்கூடிய அமல்களில் ஒன்று. ரப்புக்காக மஸ்ஜிதிலே சரணாகதி அடைவது, அல்லாஹுவினுடைய நினைவால் சரணாகதி அடைவது, அல்லாஹ்வுக்காக அனைத்தையும் ஒதுக்கி வைத்துவிட்டு ரப்பிடத்திலே சரணாகதி அடைவது, இதுதான் ஈத்திகாஃப். இது இன்று நேற்று அல்ல, காலம் தொட்டு உம்மத்தால் பின்பற்றப்படக்கூடிய ஒரு அமல். ஆதலால் வாய்ப்பு இருக்கக்கூடிய அன்பர்கள் ஈத்திகாஃபை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், சரியான முறையில் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இல்லை, தொழில் ஒரு காரணம், குடும்பத்தில் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு ஒரு காரணம் என்பதாக நினைப்பீர்கள் என்று சொன்னால், கிடைத்த நேரத்தை, கிடைத்த நாளை ஈத்திகாஃபில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 3ஆவதாக, இந்த மாதத்தில் லைலத்துல் கத்ரினுடைய இரவை நாம் அடைந்தே ஆக வேண்டும் சகோதரர்களே. லைலத்துல் கத்ரினுடைய இரவை நாம் அடைந்தே ஆக வேண்டும். அதற்காகத்தான் இந்த ரமதானே கண்ணியத்திற்குரியது. அந்த ஒரு இரவுக்காகத்தான், அந்த ஒரு இரவை ரமதான் என்ற மாதம் சுமந்ததினால் ரமதான் கண்ணியமிக்கதாக மாறியது என்று சொன்னால், அந்த இரவு எவ்வளவு பாக்கியமிக்க ஒரு இரவாக இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸஹீஹுல் புகாரில சொல்கிறார்கள், தஹர்ரவ் லைலத்துல் கத்ரி ஃபில் வித்ரி மினல் அஷ்ரில் அவாஹிர் மின் ரமதான். ரமதானினுடைய கடைசி 10 நாளில், ஒற்றைப்படையான இரவுகளில் லைலத்துல் கத்ரை தேடுங்கள் என்று ரசூல் கட்டளையிடுகிறார்கள். இன்னா அன்ஸல்னாஹு ஃபி லைலத்தில் கத்ர். நபியே, கத்ரினுடைய இரவில் தான் நாம் இதை இறக்கினோம். வமா அதராக மா லைலத்துல் கத்ர். நபியே, கத்ரினுடைய இரவு என்றால் என்னவென்று உனக்கு தெரியுமா? அல்லாஹ் இப்படி ஒரு கேள்வியை கேட்கிறான் என்று சொன்னால், அதனுடைய மகத்துவத்தை அல்லாஹ் புரிய வைக்கப் போகிறான் என்று அர்த்தம். அல்லாஹுவினுடைய ஸ்லாங் இது. ஒரு மிக மகத்துவமிக்க, மிக உன்னதமான ஒரு செய்தியை அல்லாஹ் சொல்வதற்கு முன்பாக கேள்வியை கேட்பான். வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். கத்ரினுடைய இரவு என்றால் என்னவென்று நபியே உனக்கு தெரியுமா? லைலத்துல் கத்ரி ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர். 1000 மாதங்களை விட அந்த ஒரு இரவு மகத்துவமிக்கது, ஏற்றமானது. தனஸ்ஸலுல் மலாயிகத்து. வானவர்கள் இறங்கக்கூடிய நாள் அந்த நாள்.
லைலத்துல் கத்ருக்காகவே அல்லாஹ் ஒரு பெரும் கூட்ட வானவர்களை வைத்திருக்கிறான். ரசூல் சொன்னார்கள், பூமியினுடைய கற்களின் எண்ணிக்கை அளவிற்கு அருளை சுமந்து கொண்டு வானவர்கள் இறங்குகிறார்கள். தனஸ்ஸலுல் மலாயிகத்து, வானவர்கள் இறங்கக்கூடிய நாள் அந்த நாள். வர்ரூஹு, வானவர்களினுடைய ஆன்மா ஜிப்ரீல் இறங்கக்கூடிய நாள். நபிமார்களுக்கு வஹியை மட்டுமே கொண்டு வருவதற்காக இறங்கக்கூடிய நாள், இறங்கக்கூடியவர் ஜிப்ரீல். மற்ற நேரத்தில் அவர் இங்கே வரவே மாட்டார். அவருக்கென்று உயர்ந்த தரஜா இருக்கிறது. அவர் வேதத்தை கொண்டு மட்டும்தான், அல்லாஹுவின் கலாமை கொண்டு மட்டும்தான் பூமிக்குள்ளாக வருவார். அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறை தூதர் மரணித்ததற்கு பிறகு வருடத்தில் ஒரே ஒரு முறை வானவர்களினுடைய அணிவகுப்போடு இந்த உலகத்திற்கு வரக்கூடிய நாள் என்று அல்லாஹ் சொல்கிறான். தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா. ஆம், வானவர்களினுடைய தலைவர், வஹியை கொண்டு மட்டுமே இறங்கக்கூடிய அந்த தலைவர் வருடத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும் வஹி இல்லாமல் அந்த லைலத்துல் கத்ரினுடைய இரவை உயிர்ப்பிப்பவர்களுக்காக இந்த பூமி பந்தில் இறங்குகிறார் என்று அல்லாஹ் சொல்கிறார். சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். வரக்கூடிய வானவர்கள் எதை கொண்டு வருகிறார்கள்? சலாமுன், அமைதியை கொண்டு வருகிறார்கள். குடும்பத்திற்கு அமைதி தேவை, நாட்டுக்கு அமைதி தேவை, முஸ்லிம் உம்மத்திற்கு அமைதி தேவை. அமைதியின்மையினால் சிதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். உச்சக்கட்ட அருள்கொடை அமைதிதான், நிம்மதிதான். அதனால் தான் ஒரு மனிதரை நாம் சந்திக்கும் பொழுது உங்களுக்கு பொருளாதாரம் உண்டாகட்டும் என்று நம்ம சொல்ல மாட்டோம். உங்களுக்கு காசு பணம் வரட்டும் அப்படின்னு நம்ம துவா செய்ய மாட்டோம். ஒருத்தரை நம்ம சந்திக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல அழகு கிடைக்கட்டும் அப்படின்னு துவா செய்ய மாட்டோம். எப்படி துவா செய்கிறோம்? அஸ்ஸலாமு அலைக்கும், அல்லாஹுவின் சாந்தி உண்டாகட்டும், அமைதி உண்டாகட்டும். அமைதி வந்துவிட்டால் எல்லாம் வந்துவிடும். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். வரக்கூடிய வானவர் சலாமுன், சாந்தியை சுமந்து கொண்டு வருகிறார், அமைதியை சுமந்து கொண்டு வருகிறார். அந்த அமைதியை எந்த வீடு எடுத்துக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறது? எந்த தனி மனிதன் அந்த ஜிப்ரீல் கொண்டு வரக்கூடிய சாந்தியை எடுத்துக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார்கள்? எந்த சமுதாயம் அந்த ஜிப்ரீலினுடைய சாந்தியை ரப்பு கொடுத்து அனுப்புகிறான்? வஹியை கொடுத்து அனுப்பிய அல்லாஹ் சாந்தியை கொடுத்து அனுப்புகிறான் ஜிப்ரீலினுடைய கரத்திலே. பெற்றுக்கொள்வதற்கு யார் தயாராக இருக்கிறார்கள்? அல்லாஹ் சொல்கிறான், ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். ஃபஜ்ர் வரை அந்த வானவர்கள் சாந்தியை உலகத்தில் பொதிந்து கொண்டே இருக்கிறார்கள், தூவிக்கொண்டே இருக்கிறார்கள். கதிர் அப்படின்னு சொன்னா நமக்கு எல்லாம் தெரியும். நம்முடைய தலை எழுத்து எழுதக்கூடிய நாள் அந்த நாள். கலா கதிர்னு சொல்றோம்ல, குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான் இதே லைலத்துல் கத்ரை பற்றி, ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹக்கீம். இந்த கத்ரினுடைய நாள்ல தான் உங்களது காரியங்கள் தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு வருட காலத்தில் நம்முடைய அத்தனை காரியங்களும் இந்த லைலத்துல் கத்ர்ல தான் தீர்மானிக்கப்படும். அல்லாஹ் தீர்மானித்த அந்த புத்தகத்தை வானவர்களினுடைய கையில கொடுக்கக்கூடிய நாள் அந்த நாள். அதனாலதான் அதுக்கு பெயர் கத்ரினுடைய இரவு என்று சொல்லப்படும். காலம் காலமாக உலகம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து இந்த நாளுக்கு மகத்துவம் உயர்வானது. மனித சமூகத்தினுடைய நிம்மதிகள், மனித சமூகத்தினுடைய ஆகாரங்கள், மனித சமுதாயத்தினுடைய வாழ்வாதாரங்கள், மனித சமுதாயத்தினுடைய வாழ்வுகள், மரணங்கள் எல்லாம் தீர்மானிக்கப்படக்கூடிய நாள் அந்த நாள். அந்த நாளிலே நாம் எதை கேட்டாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறப்பாக தருவதற்கு தயாராக இருக்கிறார். அதனால் அன்பான உறவுகளே, அந்த நாளை தவறவிட்டு விட வேண்டாம். ஒரு நாள் நம்முடைய வாழ்வை மாற்றக்கூடிய நாள், நம்முடைய மறுமையை மாற்றக்கூடிய நாள். ஒரு இரவு நம்முடைய தலையெழுத்தை புரட்டி போடக்கூடிய இரவுகள். அதனால் அந்த நாளில் என்ன செய்வது? எல்லா அமல்களையும் செய்வது, எல்லா அமல்களையும் செய்வது. தொழுவது, சிறிது நேரம் ஓய்வெடுப்பது, மீண்டும் குர்ஆன் ஓதுவது, ஸலவாத்து செய்வது, திக்ர் செய்வது, சதக்கா செய்வது, என்ன அமல்கள் இருக்குமோ எல்லா அமலையும் அந்த நாளிலே நாம் செய்திருக்க வேண்டும். பிரார்த்தனை செய்வது, பிரார்த்தனையில் பெரும் நேரத்தை ஒதுக்குவது, நின்று வணங்குவது, ரப்பிடத்தில் சுஜூதிலே கண்ணீர் விட்டு கதறுவது, நாம் செய்த பாவத்தை நினைத்து அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பது, அல்லாஹ்வின் பக்கம் மீளுவது. வெறுமனையா 4 ரக்காத்தை தொழுதுட்டு ஒரு 8 ரக்காயத்தை தொழுதுட்டு உடனே படுப்பதல்ல. அல்லது 2 மணில இருந்து 3 மணி வரை நேரத்தில் மட்டும் தொழுகை நடக்கும் சொல்லும்போது அந்த நேரத்தில் மட்டும் வந்துட்டு தலையை காட்டிட்டு போவது அல்ல. அது இஹ்யா லைலா, இரவு உயிர்ப்பிப்பது அல்லது. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ், அப்படி வருவதற்கு நன்மை உண்டு என்ற மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அந்த இரவினுடைய முழு நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும்.
நோன்பு திறந்ததில் இருந்து இஷாவை தொழுவது, இஷாவுக்கு முன் சுன்னத்தை தொழுவது, இஷாவை தொழுவது, இஷாவினுடைய பின் சுன்னத்தை தொழுவது. தராவீகை விட இஷாவினுடைய பின் சுன்னத் முக்கியமானது. அதை முதல்ல மனசில் வைக்கணும். அதற்கு பிறகு குர்ஆன் ஓதுவது, திக்ரு செய்வது, சதக்கா செய்வது, பிரார்த்திப்பது, இரவிலே நின்று வணங்குவது, நீண்ட நேரம் நின்று வணங்குவது. எப்படியாகினும் ஃபஜ்ர் வரை சஹர் சாப்பிடுகிறோம், திக்ரு செய்து கொண்டே சாப்பிடுவது. சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹா இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர். ஏதோ ஒரு நன்மையை அந்த நாளினுடைய இரவு முழுவதும் படுத்து கிடக்கிறோம். ஒரு மணி நேரம் ஓய்வெடுக்கலாம், தாராளமாக ஓய்வெடுக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறானே, தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மபாஜிஇ யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமஆ. அவர்கள் படுத்து கிடப்பார்கள், சாய்ந்து கிடப்பார்கள், அல்லாஹ்வை திக்ர் செய்வார்கள், அல்லாஹ்விடத்தில் கவலையோடு பிரார்த்தனை செய்வார்கள். படுத்து கிடந்து தெரிந்த அத்தியாயங்களை ஓதுவது, திக்ர் செய்வது, ஸலவாத்து சொல்வது. எப்படியாகினும் இந்த நாளை நாம் அடைந்தே ஆக வேண்டும். அந்த நாளுக்காக நாம் பெரிய அளவிற்கு முயற்சி செய்ய வேண்டும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, ரமதானினுடைய கடைசி 10 நாளில், அதிலும் குறிப்பாக லைலத்துல் கத்ரில் ரசூல் செய்யக்கூடிய முயற்சியை போன்று வேற யார் செய்தும் நான் பார்த்ததில்லை. அவ்வளவு முயற்சி செய்வார்கள் அந்த நாளை அடைவதற்கு. அதனாலே அன்பானவர்களே, லைலத்துல் கத்ரினுடைய இரவை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹர்ரவ், நீங்கள் லைலத்துல் கத்ரை தேடுங்கள். லைலத் ஃபில் வித்ரி, ஒற்றைப்படையான இரவுகளில், மினல் அஷ்ரில் அவாஹிர் மின் ரமதான், ரமதானினுடைய கடைசி 10 நாட்களில் நீங்கள் என்ன செய்யுங்கள் என்று சொன்னால், ஒற்றைப்படையான இரவுகளில் தேடுங்கள் என்பதாக கூறியிருக்கிறார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, கத்ரினுடைய நாளை நான் அடைந்தால் நான் என்ன அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும்? அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி ஃபஅஃபு அன்னா. அல்லாஹுவே, அல்லாஹும்ம அல்லாஹுவே, இன்னக அஃபுவுன், நீ மன்னிக்க கூடியவன், துஹிப்புல் அஃப்வ, மன்னிப்பை விரும்பக்கூடியவன், ஃபஅஃபு அன்னி, ஆதலால் என்னை நீ மன்னிப்பாயாக. நீ மன்னிக்க கூடியவன், மன்னிப்பை விரும்பக்கூடியவன், என்னை நீ மன்னிப்பாயாக என்ற இந்த பிரார்த்தனையை அதிகம் செய்து கொள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சொல்கிறார்கள் என்று சொன்னால், கற்றுக் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால், லைலத்துல் கத்ரினுடைய இரவு பிரார்த்தனைக்கான இரவுகள், நம்முடைய தலை எழுத்தை அல்லாஹ் தீர்மானிக்கக்கூடிய இரவுகள், நம்முடைய குழந்தைகளினுடைய தலை எழுத்து தீர்மானிக்கப்படக்கூடிய இரவுகள், கதிர் எழுதப்படக்கூடிய இரவுகள், வானவர்களினுடைய கையில் நம்முடைய ஒரு வருடத்திற்கான புத்தகங்கள் சமர்ப்பிக்கப்படக்கூடிய இரவுகள், அருளை சுமந்து வரக்கூடிய வானவர்கள் பூமியை நோக்கி சாந்தியை சுமந்து கொண்டு, ரப்பினுடைய சாந்தியை சுமந்து கொண்டு வரக்கூடிய இரவுகள். ஆதலால் பெரும் அளவிற்கு பிரார்த்தனையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹுவே, நீ எழுதக்கூடிய அந்த கதிர் மிகச்சரியானதாகத்தான் இருக்கும் என்றாலும் சரியான கதிரை என் தலையில் நீ எழுதுவாயாக, உடல் ஆரோக்கியத்தை நல்குவாயாக என்று ரப்பிடத்தில் நமக்கு தேவையானதை வாய்விட்டு அல்லாஹ்விடத்தில் கண்ணீரோடு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த கதிரினுடைய இரவிலே நாம் பிரார்த்திக்க வேண்டும். இந்த ரமதானினுடைய மாதத்தில், ரமதான் நம்மை விட்டு விடைபெறுவதற்கு முன்பாக நாம் செய்திருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒன்று, நம்முடைய பாவங்கள் ரமதானோடு சேர்ந்து புதைக்கப்பட்டிருக்க வேண்டும். இந்த மாதத்தில் ரமதானினுடைய அத்தனை சிறப்புக்கு பின்னாலும் ஒன்றே ஒன்றை ரசூல் சொல்வார்கள், மன் சாம ரமதான், ரமதானிலே நோன்பு வைத்தால் அல்லாஹ் உங்கள் பாவங்களை மன்னிப்பான். மன் காம ரமதான், ரமதானிலே நின்றால் உங்கள் பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். ரமதானிலே யார் லைலத்துல் கத்ரிலே நிற்பார்களோ அவர்களினுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். இந்த ரமதானே நம்முடைய பாவ மன்னிப்புக்கான ஒரு மாதம். அதனால் பொதுவாக பாவங்கள் 2 விதமான பாவங்கள் இருக்கின்றது. சிறிய பாவங்கள் என்று சொல்லப்படும், நாம் நோக்கக்கூடிய நோன்புகள், நாம் நின்று வணங்கக்கூடிய இந்த இரவு தொழுகைகள், நாம் செய்யக்கூடிய அந்த ஒது, நாம் செய்யக்கூடிய சதக்காக்கள், இவைகள் எல்லாம் நம்முடைய சிறிய பாவத்திற்கு போதுமானதாக இருக்கிறது. பெரும் பாவம் என்பதாக நம்ம ஒவ்வொருவருக்கும் தெரியும். யாரும் இங்கே யோக்கியவான்கள் அல்ல. நாம் எல்லோரும் அல்லாஹ் சித்தீரும், அல்லாஹ் மறைக்கக்கூடியவன். அல்லாஹ் நம் அனைவரையும் மறைத்து வைத்திருக்கிறான். அந்த மறைவு என்ற அந்த சீலையை அல்லாஹ் கிழித்து விட்டான் என்று சொன்னால் யாரும் மெம்பரில் நிற்க முடியாது, யாரும் மெம்பருக்கு முன்பாக உட்கார முடியாது. நம்முடைய யோக்கியம், நம்முடைய தவறுகள் நமக்கு தெரியும், ரப்புக்கு தெரியும். பெரும் பாவத்தை பொறுத்தவரையில் அல்லாஹ்விடத்தில் வாய்விட்டு சொல்லி கதறி அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். வதூபு இலல்லாஹி ஜமீஅன் அய்யுஹல் முஃமினூன லஅல்லக்கும் துஃப்லிஹூன். ஓ ஈமான் கொண்ட முஃமின்களே, அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் மீண்டு வாருங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார். அல்லாஹ் சொல்கிறான், அதாவது நாம் பெரிய பாவத்தை பொறுத்த வரையில் முதலில் நாம் ஒரு இடத்திலே அமர வேண்டும். நாம் செய்த அந்த பாவத்தை நினைக்க வேண்டும். நம்ம என்ன பெரிய பாவம் செய்திருக்கிறோம்? சப்உ மூபிகாத், ரசூல் சொல்வார்கள், அழித்து நாசமாக்கக்கூடிய பெரும் பாவங்கள், உலகத்தையும் மறுமையையும் அழிக்கக்கூடிய பாவங்கள்.
அந்த பாவங்களில் நாம் வட்டி வாங்கியிருக்க கூடும், விபச்சாரம் செய்திருக்க கூடும், பிறரை பற்றி அவதூறு பேசியிருக்க கூடும், இன்னும் சொல்ல முடியாத எத்தனையோ பாவங்களை நாம் செய்திருக்க கூடும். ரப்புக்கு தெரியும், நமக்கு தெரியும். ஆதலால் அல்லாஹ்விடத்தில் முதலில் செய்த பாவத்தை நினைத்து வருந்த வேண்டும். ஆம், இந்த பாவத்தை நான் செய்தேன். தௌபாவினுடைய முதல் நிபந்தனை தனிமையிலே அமர்ந்து அந்த செய்த பாவத்தை நினைத்து வருந்த வேண்டும். அல்லாஹ், இந்த பாவத்தை நான் செய்துவிட்டேன் என்பதாக. இரண்டாவது, ரப்பிடத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த பாவத்தை நான் செய்தேன், என்னை நீ மன்னிப்பாயாக ரஹ்மானே என்று அல்லாஹ்விடத்தில் வாய்விட்டு கண்ணீரோடி அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை தேட வேண்டும். இனி இந்த பாவத்தின் பக்கம் நான் தலை வைத்து படுக்க மாட்டேன் என்பதாக ஒரு உறுதிமொழியை நமக்கு மத்தியிலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது சரியாக இருந்தால்தான் நம்முடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும். அல்லாஹ் நம் பக்கம் நெருங்கக்கூடிய நாள் இந்த நாள். நாம் கேட்பதை எல்லாம் அல்லாஹ் தரக்கூடிய நாள் இந்த நாள். அடியார்களின் மீது கருணையை மழையாக பொழியக்கூடிய நாள் இந்த நாள். தப்பி தவறி கூட நரகம் நுழைந்து விடக் கூடாது என்று நரகத்தை பூட்டக்கூடிய நாள் இந்த நாள். லில்லாஹி உத்தகாவு மினன்னார், நரகத்திலிருந்து அடியார்களை விடுதலை செய்யக்கூடிய நாள் இந்த நாள். ரப்பே லா மல்ஜா வலா மன்ஜா மின்க இல்லா இலைக், துரத்தினாலும் ஓடினாலும் நடந்தாலும் உன்னை விட்டால் எனக்கு வேற ஒரு கதி இல்லை என்பதாக. ஒரு குழந்தை தாய் அடித்தாலும் அந்த தாயினுடைய காலை தான் பிடிச்சி நின்று அழுகணும். அது போலத்தான் ரப்பிடத்திலே அழுது மன்றாடி எனக்கு ஒதுங்குவதற்கு இடமில்லை, ஓடுவதற்கு இடமில்லை, எப்படியும் உன்னை சந்தித்தே ஆக வேண்டும். ஆதலால் இந்த ரமதானில் என்னை நீ மன்னிப்பாயாக என்று நாம் செய்த பாவங்களை நினைத்து ரமதான் விடைபெறுவதற்கு முன்பாக பெருநாளினுடைய திடலில் புத்தாடை அணிகிறோமோ இல்லையோ, நறுமணம் தடவுகிறோமோ இல்லையோ, ஒன்று இருக்க வேண்டும், நம்முடைய பாவங்கள். ரமதான் என்றாலே, ரமத் என்றாலே கரித்தல் என்ற அர்த்தம். இதற்கு பாவங்களை கரிப்பது. ரமதான் நம்மை விட்டு விடைபெறும் பொழுது நம்முடைய பாவங்கள் முழுமையாக கரித்திருக்க வேண்டும். அதற்கு இந்த நாட்கள், கடைசி 10 நாட்கள் ஒரு நல்ல சந்தர்ப்பம். அல்லாஹ் நம்மோடி நெருங்கக்கூடிய, நாம் ரப்போடி நெருங்கக்கூடிய இந்த நாளை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆதலால் அன்பான உறவுகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நாளில் ஆரோக்கியத்தை நிரப்பமாக தரட்டும். அமல்களை செய்வதற்கு அல்லாஹ் ஆர்வத்தை தரட்டும். நாம் செய்யக்கூடிய அமல்கள் அனைத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முழுமையாக நிரப்பமாக அல்லாஹ் என்ன செய்யட்டும் என்று சொன்னால் கபூல் செய்யட்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வரக்கூடிய நாட்களை உயிர்ப்பிக்கக்கூடிய நல்ல சூழலை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நசீபாக்கட்டும். அகுல் கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹி லி வலக்கும் வலிசாயிரில் முஸ்லிமீன ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா ரசூலில்லாஹ் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். பாசமானவர்களே, ரமதானினுடைய மாதத்தில் ரமதான் நம்மை விட்டு விடைபெறுவதற்கு முன்பாக நாம் செய்திருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அமல் சதக்கத்துல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய பெருநாள் தர்மத்தை நாம் என்ன செய்திருக்க வேண்டும், நிறைவேற்றி இருக்க வேண்டும். பெருநாள் தர்மத்தை பொறுத்தவரையில் ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், குழந்தையாக இருக்கட்டும், பெருநாளினுடைய தினத்திலே காலையிலே ஒரு குழந்தை பிறக்குமையானால் இமாம் அவர்கள் தக்பீர் கட்டுவதற்கு முன்பாக, நாம் முஸல்லாவிற்கு செல்வதற்கு முன்பாக நம்முடைய வீட்டிலே ஒரு குழந்தை பிறக்குமையானால் அந்த குழந்தைக்கும் கூட சதக்கத்துல் ஃபித்ரை கொடுக்க வேண்டும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த இபாதத்தை தாண்டி வர எந்த இபாதத்தை இவ்வளவு சொல்லப்பட்டதே கிடையாது. நோன்பு என்பது பாலிகானதற்கு பிறகு வைத்துக் கொள்ளலாம். தொழுகை என்பது 7 வயதிலே ஏவ வேண்டும், 10 வயதிலே கண்டிக்க வேண்டும். ஆனால் இந்த சதக்கத்துல் ஃபித்ரை மட்டும் ரசூலுல்லாஹ் பச்சிலம் குழந்தை பிறந்தாலும் கூட கொடுக்க வேண்டும் என்று நிர்பந்தித்திருக்கிறார். காரணம், பெருநாள் என்பது ஒரு மகிழ்ச்சியினுடைய நாள். நாம் மட்டுமல்ல, உலகமே அன்றைய தினத்தில் மகிழ்ச்சியை கொண்டாட வேண்டும். மகிழ்ச்சியின் உச்சக்கட்டம் பசி இல்லாமல் இந்த பூமியிலே வாழுவது, சக மனிதர்களினுடைய பசியை போக்குவது. அதற்கு இந்த பெருநாளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரணமாக ஆக்கியிருக்கிறார்கள். எப்பொழுது இருந்து கொடுக்கலாம்? ரமதானினுடைய கடைசி பகுதிகள் வர ஆரம்பித்து விட்டாலே நாம் என்ன செய்யலாம், கொடுக்கலாம். எதை கொடுக்க வேண்டும்? மார்க்கம் ஒரு அழகான வழிகாட்டுதலை தந்திருக்கின்றது. நாம் சாப்பிடக்கூடிய உணவில் 2.5 கிலோ, தோராயமாக 2.5 கிலோவை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் வெளிக்கொண்டு வர வேண்டும். யாருக்கு கொடுக்க வேண்டும்? யார் அன்றைய தினம் பெருநாள் கொண்டாடுவதற்கு சந்தர்ப்பம் சூழல் இல்லாமல் இருக்கின்றார்களோ அவர்களினுடைய கரத்திலே கொண்டு போய் கொடுக்க வேண்டும். எப்படி கொடுப்பது? ஒரு ஜமாஅத்தாக கொடுப்பது சிறந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியில் இதற்காகவே ஒரு குழுவை ஏற்பாடு செய்து மக்கள் எல்லாம் அந்த மஸ்ஜித் நபவியிலே கொண்டு வந்து சேர்ப்பார்கள். மஸ்ஜித் நபவியினுடைய அந்த குழுவை சார்ந்த நிர்வாகிகள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தலைவராக இருந்தார். இவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், ஏழைகளினுடைய வீடுகளுக்கு சென்று இவர்கள் கொண்டு போய் என்ன செய்வார்கள், ஏழைகளினுடைய கையிலே கொண்டு போய் கொடுப்பார்கள். ஏழைகளை வரிசையிலே நிப்பாட்டி வைத்து போட்டோவை எடுத்து அவமானப்படுத்துவதல்ல,
சதக்கத்துல் ஃபித்ர் மஸ்ஜிதில் இருந்து ஏழைகளினுடைய வீடுகளுக்கு தேடி செல்ல வேண்டும். ஏழைகள் தேடி வர வேண்டாம், உங்களை தேடி சதக்கத்துல் ஃபித்ர் தேடி வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஏற்பாடு. யாருக்கு கொடுப்பது? எல்லோரும் என்ன செய்ய வேண்டும்? ஆணும் கொடுக்கணும், பெண்ணும் கொடுக்கணும், நோன்பு வைத்தாலும் கொடுக்கணும், நோன்பு வைக்காவிட்டாலும் கொடுக்க வேண்டும், குழந்தையும் கொடுக்க வேண்டும், மனநலம் பாதிக்கப்பட்டவர் நம் பொறுப்பிலே இருக்கிறார் அவரும் கொடுக்க வேண்டும். அவருக்கு எதுவுமே கடமை கிடையாது, ஆனா சதக்கத்துல் ஃபித்ர் அவர் சார்பாக உறவுகள் கொடுக்க வேண்டும், அது கடமையாகும். எப்பொழுது கொடுப்பது, எப்பொழுதுக்குள்ளாக கொடுத்து முடிப்பது? நாம் பெருநாள் திடலுக்குள்ளாக நுழைவதற்கு முன்பாக நம்முடைய சதக்கத்துல் ஃபித்ர் ஏழையினுடைய கையிலே போய் சேர்ந்திருக்க வேண்டும். நாம் பெருநாள் திடலுக்குள் நுழைவதற்கு முன்பாக நம்முடைய சதக்கத்துல் ஃபித்ர் ஏதேனும் ஒரு ஏழையினுடைய கையிலே போய் சேர்ந்திருக்க வேண்டும். புரிகிறதா இல்லையா? அப்ப இது ரொம்ப முக்கியம். நாம சாப்பிடக்கூடிய உணவை கொண்டு போய் சேர்த்து விட வேண்டும். ஆதலால் அன்பானவர்களே, நம்முடைய மஸ்ஜித் அந்த அடிப்படையில் கிட்டத்தட்ட 130 ரூபாய் என்பதாக தீர்மானித்திருக்கிறது. நீங்க இந்த காசை நம்ம கொடுக்க, நம்ம காசை நேரடியாக ஏழைக்கு காசை கொடுக்க கூடாது. நேரடியாக ஏழைகளினுடைய கையில சதக்கத்துல் ஃபித்ரினுடைய காசை கொடுக்க கூடாது. நாம் உண்ணக்கூடிய உணவுகளை என்ன செய்ய வேண்டும்? ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும். அது உணவு உண்ணக்கூடிய நாள், பசித்திருப்பது அன்றைய தினத்திலே ஹராம். பசியோடு அன்றைய தினத்தை அடைவது ஹராம். பெருநாளினுடைய தினத்தில் நோன்பு வைக்கிறது ஹராம், ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்கல்ல. அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னா, யாருமே பசித்திருக்க கூடாது, எல்லாரும் சாப்பிட்டுட்டு வயிறார நிம்மதியாக உறங்க வேண்டும் அன்றைய தினமேனும். 200 கோடி முஸ்லீம்களும் வெளியாக்கக்கூடிய சதக்கத்துல் ஃபித்ர். அல்லாஹு அக்பர். உலகத்தில் இப்படி ஒரு அற்புதமான ஒரு பண்டிகை எங்கேயுமே பார்க்க முடியாது. பண்டிகை என்று சொன்னால் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம், அதனால் நாங்கள் செய்வதை எல்லாம் நீங்கள் பொறுத்து கொள்ளத்தான் வேண்டும் என்பதாக நினைப்பவர்களுக்கு மத்தியில், இல்லை, எங்களது மகிழ்ச்சி எப்படி தெரியுமா? உங்களையும் மகிழ்ச்சிப்படுத்தி பார்ப்பது. இது இறைவனினுடைய சன்மார்க்கம் என்பதனுடைய அடையாளங்களில் இதையெல்லாம் மிகப்பெரிய ஒரு அடையாளங்கள். அதனால் அன்பானவர்களே, கணக்கு பார்த்து மஸ்ஜிதிலே நீங்கள் தொகையாக கொடுத்தாலும் கூட மஸ்ஜித் என்ன செய்யும் என்று சொன்னால், அவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி என்ன செய்யும் என்று சொன்னால், அந்த ஏழைகளினுடைய கையில் நம்முடைய மஸ்ஜித் ஒரு நபருக்கு 130 ரூபாய் என்பதாக தீர்மானித்திருக்கிறது. 2 காரணம் சதக்கத்துல் ஃபித்ர் நாம் கொடுக்க வேண்டும். ஒன்று, நம்முடைய நோன்பிலே நடந்த பாவங்கள் அனைத்தும் சதக்கத்துல் ஃபித்ர் கொடுப்பதின் ஊடாக அடிபட்டுவிடும். தொழுது முடிச்சோன்னா அஸ்தோஃபிருல்லான்னு சொல்றோம்ல, நோன்புக்கு பிறகு அஸ்தோஃபிருல்லா சொல்வதற்கு பதில் சதக்கத்துல் ஃபித்ர். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சதக்கத்துல் ஃபித்ர் உங்களது நோன்பிலே நடந்த பாவங்களுக்கு பரிகாரம். இரண்டாவது, ஏழைகள் அன்றைய தினம் பசியோடு இருப்பதை நாம் தடுக்க வேண்டும். ஏழைகளுக்கு வயிறார உண்ண கொடுக்க வேண்டும் என்ற, ஏழைகளும் நிம்மதியாக அன்றைய தினம் உணவுண்ண வேண்டும் என்ற நோக்கத்தில் அல்லாஹுவின் தூதர் இந்த 2 நோக்கத்தை கொண்டு இதை கடமையாக்கி இருக்கிறார்கள். ஆதலால் சதக்கத்துல் ஃபித்ரையும் என்ன செய்து கொள்ளுங்கள், கணக்கிட்டு சரியான முறையில் நம்முடைய மஸ்ஜிதிலே நிர்வாகிகள் ஒவ்வொரு வக்துக்கு பிறகும் வெளியிலே அமர்ந்திருக்கிறார்கள், எழுதி போடப்பட்டிருக்கும், அவர்களை தொடர்பு கொண்டு நீங்கள் கொடுக்கும்பொழுது ரசூலினுடைய அந்த ஜமாஅத்தின் அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக தொகுக்கப்பட்டு சரியான ஏழைகளினுடைய கையில் கொடுக்கப்படுகிறது. இரண்டாவதாக, இன்றைய தினத்திலிருந்து நம்முடைய மஸ்ஜிதினுடைய தராவீஹ் தொழுகை இஷா எப்பொழுதை போன்று 8 மணிக்கு இஷாவினுடைய தொழுகை நடைபெறும். எப்பொழுதும் இஷா தொழுதற்கு பிறகு தராவீஹ் நடக்கும். ஆனால் இன்றைய தினத்திலிருந்து நடக்காது. காரணம், கடைசி 10 நாட்கள் எப்பொழுதும் போன்று 3 மணியிலிருந்து 4 மணி வரை என்ன செய்யும் என்று சொன்னால், நம்முடைய மஸ்ஜிதிலே இரவு தொழுகை நடைபெறும். பின் நேரத்திலே தொழுவது மிகச் சிறந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அடிப்படையில் இந்த கடைசி 10 நாட்களுக்கு மட்டும் இரவு தொழுகை என்பது 3 மணியிலிருந்து 4 மணி வரை இமாம் அவர்களினுடைய தலைமையில் நடைபெறும். பெண்களை பொறுத்தவரையில் பெண்களுக்காக எப்பொழுதும் இஷா தொழுகை முடிந்ததற்கு பிறகு 8 மணிக்கு இஷாவினுடைய தொழுகை. பெண்களுக்கு இரவு தொழுகையிலே அவர்களுக்கு சிரமம் இருக்கிறது, பாதுகாப்பு சூழல், அவர்களினுடைய வீட்டு வேலைகளை கருதி ஆண்களுக்கு மட்டும்தான் இரவு தொழுகைக்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பெண்கள் தராவீஹ் தொழுவதற்காக 8:15க்கு பெண்களினுடைய தராவீஹினுடைய தொழுகை நடைபெறும். எப்பொழுதும் நடைபெறக்கூடிய அந்த கீழ்த்தளத்திலே பெண்களுக்கான தராவீஹ் தொழுகையில் எந்த மாறுதலும் கிடையாது. 8 மணிக்கு இஷா நடக்கும், 8:15க்கு பெண்களுக்கான தராவீஹ் தொழுகை கீழ்த்தளத்திலே நடைபெறுகிறது. ஆண்களுக்கு இஷா தொழுதற்கு பிறகு அவர்கள் மற்ற அமல்களிலே ஈடுபடுவதற்காக பின் நேரத்திலே 3 மணியிலிருந்து 4 மணி வரை இரவு தொழுகை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதை மனதிலே கொண்டவர்களாக அதிகமாக இந்த உம்மத்திற்காக பிரார்த்தனை செய்யுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
கண் கொண்டு பார்க்க முடியவில்லை, காது கொண்டு கேட்க முடியவில்லை. எவ்வளவு நாட்கள் தான் அந்த சமுதாயம் சோகங்களிலும் கண்ணீரிலும், பச்சிலம் குழந்தைகள். நாம் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியோடு இஃப்தாரிலே ரப்பை புகழ்ந்து மகிழ்ச்சியோடு நாம் குடும்பத்தோடு இருக்கிறோம் என்று சொன்னால், பெரும் அளவிற்கு காசாவினுடைய மக்கள் உதவுவதற்கு ஆள் இல்லாமல் அல்லாஹுவினுடைய உதவியை தவிர பெரிய அளவிற்கு நம்பிக்கையை மட்டும் சுமந்து கொண்டு, ஈமானை மட்டும் சுமந்து கொண்டு, இந்த ரமதான் மாதமேனும் ஒரு பெரும் விடுதலையாக இருக்கும், ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் என்று உலகத்தில் எல்லா நாடும் வரவேற்றது அந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை. ஆனால் இப்பொழுது அந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் மீறப்பட்டு கொத்து கொத்தாக என்ன செய்யப்படுகிறார்கள், கொலை செய்யப்படுகிறார்கள். அதனால் அல்லாஹுவே அந்த சமுதாய மக்களுக்கு உன்னுடைய அடியார்கள் அவர்கள் எவ்வளவு தாங்க முடியும்? கண் கொண்டு பார்ப்பதற்கே நமக்கு சக்தி இல்லை என்று சொன்னால், களத்தில் நின்று கொண்டு எவ்வளவு இழப்புகளை அடக்கம் செய்து கொடுத்து சிவந்த கரம் என்று கேள்விப்பட்டோமே, பிணங்களை அடக்கி அந்த சமூகத்தினுடைய முகங்களும் கைகளும் சிவந்து விட்டது. அல்லாஹுவே அந்த சமுதாயத்திற்கு நீ உதவி செய்வாயாக. உலகம் முழுவதும் கதிரினுடைய இரவிலே அமைதியை இறக்குகிறாய். அந்த அக்ஸாவினுடைய புதல்வர்களினுடைய வாழ்க்கையில் ஒரு அமைதியை நீ நல்குவாயாக என்பதாக குடும்பமாக குழந்தைகளிடத்தில் சொல்லி, இஃப்தார் நேரத்தில் இரவு நேரத்தில் சுஜூதில் நம்மால் செய்ய முடிந்ததெல்லாம் அது ஒன்றுதான். உலகமே அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறது. ஆதலால் அல்லாஹுவே அந்த சமூகத்திற்கு நீ நிம்மதியை நல்குவாயாக. அவர்கள் இழந்ததை விட சிறந்த சூழலை இந்த உலகத்தினை அவர்களுக்கு ஏற்படுத்துவாயாக. அநியாயங்களை அக்கிரமங்களை கட்டவிழ்த்து விடக்கூடியவர்களில் ஒருவரையும் நீ விட்டுவிடாதேயா அல்லாஹ் என்பதாக அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யுங்கள், அதிகமாக அந்த சமூக மக்களை நினைத்தும் என்ன செய்யுங்கள், பிரார்த்தனை செய்யுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் நம்மையும் இந்த ரமதானை முழுமையாக அடைந்து பாக்கியமிக்கவர்களாக, நன்மைகளை கொள்ளையடித்தவர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தேர்வு செய்ய வேண்டும். நாளைக்கு மறுமையில அல்லாஹ் சொல்வான் அல்லவா, நோன்பு நோற்றவர்கள் எங்கே என்று அல்லாஹ் சப்தமிடும் பொழுது கைகளை உயர்த்தி ரையான் திறக்கப்படுமே, அந்த ரையானுக்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் உங்களையும் நம்மையும் நமது தலைமுறைகளையும் உலக முஸ்லிம்களை அல்லாஹ் தேர்வு செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين فانصرنا على القوم الكافرين. اللهم انصر إخواننا المسلمين في كل مكان. اللهم انصر إخواننا المسلمين في غزة. اللهم احفظهم، اللهم ارحمهم، اللهم انصرهم، اللهم تقبل شهداءهم، اللهم اشف مرضاهم، اللهم عاف مبتلاهم، اللهم يسر أمورهم، اللهم ثبت أقدامهم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العظيم يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.